அன்பு நண்பர்களே, எங்கள் கம்பெனியில் நடத்தின ஃபிஃபா ஃபுட்பால் டோர்னமெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதாவது ஒவ்வொரு டீம்லேயும் 30 பிளேயர் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து ஒரு 6 பிளேயரை செலக்ட் பண்ணி இந்த கோர்ட்டில் வந்து விளாடணும். அதாவது சண்டேங்கிறனால தான் ஒரு பிரச்சனை அங்கே ஆரம்பிக்குதுக்கா. அதாவது என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு பிளேயருக்கும் ஃபோன் பண்ணி கூப்பிடும்போது, நான் என்னுடைய மாமியார் வீடுகளில் இருக்கிறேன், என்னுடைய காதலியுடன் சுற்றுப்பிரயாணத்தில் இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. அடுத்து ஒருத்தன் கேட்டால், நான் வந்து தியேட்டரில் இருக்க மச்சான், எனக்கு கால் பண்ணாத அப்படிங்கிறாங்க காய்ஸ். இப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு 6 பிளேயரை கூட எங்களால் செலக்ட் பண்ண முடியல. ஒரு 5 பிளேயரை வச்சு தான் இங்கே நாங்கள் வந்து ஸ்பாட்டன் வீரர்கள் உள்ளே நுழையிறோம். அதாவது 6 டீமையும் தகர்த்தெறியதுக்காக உள்ளே போகிறோம். ஆனால் அங்கே ஒரு நடந்தது விஷயம் என்னென்னா, விளாண்டுக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு காலை தூக்கி காலுக்கு இடையில விட்டு கிண்டுறாங்க, அப்படி படுக்க போட்டு மிதிக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த நண்பருக்கு நடந்த விஷயங்கள் என்னால் தாங்க முடியவில்லை கடா. இங்கே பாருங்க, ஒரு மிதி வச்சிக்கடா, இந்தாடா வச்சிக்கடாங்கிற மாதிரி ஒரு மிதி. இப்படி தான் எங்கள் டீம்லேயே ஒரு பிளேயர் இருக்காரு, பிரகாசம்ங்கிற மாதிரி ஒரு பிளேயர். அவர் வந்து வாமா மின்னல்ங்கிற மாதிரி சர்ன்னு வருவார், சர்ன்னு போவார், ஆனால் கோல் அடிக்க மாட்டார். மற்ற எல்லா திசையிலையும் அடிப்பார், ஆனால் கோலை நோக்கி அடிக்க மாட்டார். அப்படி நாங்கள் பாஸ் பண்ணி கொண்டு போனோம். அதையும் திசை திருப்பி அவங்க எதிர் டீமுக்கு ஒரு பக்கபலமாகவும் ஒரு கூட்டமைப்பாகவும் இருப்பாங்க. அதாவது நாங்கள் எப்படி அடிக்கிறது ஹாய்ஸ், அதாவது ஒரே கோல் அடித்து எப்படியோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு செமிஃபைனல் வர ஒரு பிளேயர், அதாவது நான் தான் அந்த பிளேயர், அது கஷ்டப்பட்டு கூட்டு போனேன் காய்ஸ். அதாவது ஒரு மெஸ்ஸி ரொனால்டோ அளவுக்கு நான் ஒரு பிளேயர்னு கூட நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். அப்படி அடிச்சு எங்கள் டீமை கூட்டு போனேன். ஆனால் அந்த 100 பசங்க எங்களை ஹண்ட் பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க. தோல்வியை கண்டுட்டு வந்துட்டோம். தேங்க்யூ.